ஆயுத நீட்சி பகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. இந்த பகுதியில தமிழகத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறித்து தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் சில வெவ்வேறு நிறங்களில் கைகளில் கயிறு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கயிறுகள் அது வெறும் ஒரு நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய பாணியில ஒரு சாமி கயிறுகளாகவோ இல்ல ஒரு சாதாரண ஃபேஷனுக்காக கட்டக்கூடிய பேண்டுகளாகவோ இல்லாமல் ஒரு ஜாதியை ஒரு வண்ணத்தோடு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கயிறுகளாக இருக்கின்றன. இதுதான் தேசிய மனித உரிமை ஆணையம் வரை கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த விஷயத்தில் ஒரு நோட்டீஸும் கொடுத்து இதற்கான விளக்கத்தை அளிக்கும்படி கேட்டிருக்கிறது. இந்த விஷயம் குறித்துதான் மாணவர்களின் இந்த ஜாதி கயிறை கட்டுப்படுத்துமா பள்ளிகள், கட்டுப்படுத்துமா அரசு, யார் இதற்கு பொறுப்பு என்பதை குறித்துதான் இந்த ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே திரு பாடம் நாராயணன் அவர்கள் சமூக ஆர்வலர், அவர் தொடர்கிறார். மற்றும் நெல்லை நம்முடைய அரங்கத்திலிருந்து இந்த ஒரு விவாதத்தின் மைய புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து ஒரு மாணவர் நம்முடைய இணைகிறார். இந்த மாணவரிடத்திலிருந்து தான் இந்த விவாதத்தை நான் துவக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி வணக்கம், எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. நீங்க உங்களுடைய பகுதிகளில் மாணவர்கள் இந்த மாதிரி கையில கயிறுகள் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேசிய மனித உரிமை ஆணையம் வரைக்குமான ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த மாதிரி கயிறுகள் நீங்களும் கட்டியிருக்கீங்களா? என்ன காரணத்துக்காக கட்டியிருக்கீங்க? அது பற்றி கொஞ்சம் விளக்க முடியும்? வணக்கம் மேடம். வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. நெல்லையில் ஒரு தனியார் கல்லூரியில படிக்க மேடம். அந்த கல்லூரியில கயிறு கட்டியிருக்க மேடம். என்ன காரணம்? இனியோ அதான் மேடம், கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு இருக்குது மேடம். அங்க அதாவது ஒரு சமுதாயம் அதிகமா இருக்காங்க, ஒரு சமுதாயம் கம்மியா இருக்குது. இந்த கம்மியான சமுதாயத்தை அதிகமான சமுதாயம் ரொம்பவே அடிமட்டமா இது பண்ணுதாங்க மேடம். அதுக்காண்டி என்னோட தற்காப்புக்காண்டி நான் அந்த கயிறு கட்டியிருக்கேன். தற்காப்புக்காண்டி இந்த கயிறு கட்டியிருக்கேன் மேடம். என்ன மாதிரியான தற்காப்பு உங்களுக்கு கிடைக்குது இந்த கயிறு கட்டுறதுனால? இல்ல மேடம், எங்கேயோ ஒரு வெளியே போனோம்னா இந்த கயிறை வச்சு நீ ஒரு ஜாதியா இருக்க அப்படின்னு சொல்லி 4 பேர் அடுத்த ஜாதிக்காரங்க நீ அடிச்சுட்டாங்கன்னா இந்த கயிறை வச்சு என்னோட காஸ்டுக்காரங்க நீ காப்பாத்துவாங்களா மேடம்? இல்ல, அந்த கயிறு இருக்கிறதுனாலதானே முதல்ல அடித்தடியே துவங்க போகுது. இல்லன்னா நீங்க எந்த ஜாதிங்கிறது யாருக்கு தெரியும்? ஆமா, தெரியாது மேடம். நாங்க அதே மாதிரி அவங்களும் கட்டியிருக்காங்களா மேடம்? நான் மட்டும் கட்டலாம் மேடம். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இது போன்ற கயிறுகளை கட்டி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்க என்ன ஜாதிங்கிறது யாருக்குமே தெரிய போறதில்ல. அப்புறம் ஜாதி மோதல்களுக்கான வாய்ப்பு அங்க இருக்க போறதில்ல. நீங்க சாதாரணமா ரோட்ல போறீங்க, இன்னொருத்தரும் சாதாரணமா ரோட்ல போறாரு. கட்டிட்டு அதுக்கப்புறம் அது தற்காப்புன்னு சொல்றது நியாயமாகுமா? அது லாஜிக் இருக்கா? இல்ல மேடம், அவங்களும் கெட்டப்பிதானாங்க மேடம். நாங்களும் கட்டுதோம். இல்ல, அவங்கள அடையாளப்படுத்திக்கிறாங்க, நாங்க எங்களை அடையாளப்படுத்திக்கிறோம். எங்க பாதுகாப்புக்காண்டி நாங்க கட்டிக்கிறோம் மேடம். எங்களை ரொம்பவும் இழிவுபடுத்தாங்க மேடம். அது சரி, இல்ல அடுத்த கட்டமா நீங்க இந்த கயிறு விஷயம் உங்க பெற்றோருக்கு தெரியுமா? தெரியும் மேடம். நான் 8ஆப்ல இருந்தே கட்டியிருக்கேன் மேடம். உங்க பெற்றோருக்கு இதுல சம்மதம் தான்? சம்மதம் இல்ல மேடம். நான் ஒரு உணர்வுகளோட கட்டியிருக்கேன் மேடம். இந்த நெல்லையில நம்ம ஜங்ஷன் பக்கத்துல பாரதியார் படிச்ச ஸ்கூல்ல பாருங்க மேடம், கீழ் ஜாதி மேல் ஜாதிகாரங்கள் இருக்காங்க மேடம். அதுல மேல் ஜாதிகாரங்க அந்த கீழ் ஜாதிகாரங்களை கூட சாப்பிடுறது அவங்க பெஞ்சில வச்சு சாப்பிட்டாங்கன்னா கீழ் ஜாதிகாரங்களை கீழே வச்சு சாப்பிட்டு மண்ணலி போட்டு போறாங்க மேடம். இல்ல, அதனால என் உணர்வுக்காண்டி நான் கட்டி இந்த மாதிரி எல்லாம் செய்யாத தம்பின்னு உங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்களா? சொல்லுவாங்க மேடம். ஆனா நீங்க கேக்குறது இருந்தாலும் ஒரு உணர்வுன்னு இருக்கலாம் மேடம். உங்க பள்ளியில இருக்கிற ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இந்த விஷயம் தெரியுமா இப்படி நடக்குதுன்னு? அவங்கதான் இல்ல மேடம், அவங்கதான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு எங்களை திட்டுதாங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அந்த சமுதாயத்தை அவங்களுக்கும் திட்டினாங்கன்னா இது சாமி கயிறு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை உள்ள சேர்த்துக்கிறாங்க. இல்ல, அப்போ ஆசிரியர்களுடைய கண்டனத்தையும் மீறி இது நடக்குதுன்னு சொல்றீங்களா? ஆசிரியர்கள் இதை கண்டிக்கிறாங்க, அதையும் மீறி இது தொடர்ந்து நடந்துட்டு? ஆமா மேடம், ஆசிரியரும் பார்த்துட்டு தான் மேடம் இருக்கிறாங்க. இல்ல, ஆசிரியர்கள் இதை அவங்களும் இதனால எங்களை கொஞ்சம் அடிமட்டமா தட்டிட்டே தாங்க மேடம் இருக்கிறாங்க. இல்ல, ஆசிரியர்கள் மத்தியிலும் இது போன்ற கயிறுகளை வைத்து பாகுபாடு பாக்குறாங்கன்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? ஆமா மேடம்.
இல்ல மேடம், ஆசிரியருக்கும் சம்பந்தம் இருந்தாலும் இருக்கலாம் மேடம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு தலித்து இருக்காங்களா, அவங்கள ஒரு அதட்டி ஒரு இது மாதிரி பேசுறாங்கன்னா, இன்னொரு அதர் காஸ்டுக்காரங்களை வந்து அவங்கள கொஞ்சம் தம்பி நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டா இது சாமி கயிறு. நீங்க இது போன்ற கயிறுகள் கட்டுறதுனாலதானே அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள். இது போன்ற கயிறுகளை கட்டி இவர்கள் இந்த ஜாதி இவர்கள் இந்த ஜாதி நீங்க பிரிக்கிறதுனாலதானே இவ்வளவு பிரச்சனைகளே வருது. அனைவரும் ஒரே மாதிரி ஒரே சீருடை, நம்ம பள்ளிகள்ல சீருடை ஏன் வச்சிருக்கோம்? ஏன் எல்லாரும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணுங்கிற சூழல் நம்ம வச்சிருக்கோம். அனைவரும் ஒரே மாதிரியாக இருந்துட்டோம்னா இது போன்ற பாகுபாடுகளை நம்மளுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ளலன்னா எங்க யார் உங்களை பார்த்து நீ இந்த கலர் யார் சொல்ல போறாங்க? ஆமா மேடம், எல்லாருமே எல்லா மக்களும் எல்லா பசங்களும் எல்லாருமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நல்லதானே மேடம் இருக்கும். இதனால ஏற்படும் தீமைகளை பாருங்க மேடம். ஒரு இது ஜாதி மோதல்கள் வரும், அது போக வீட்டுல இருந்து ஆளை கூட்டிட்டு வராங்க, அவங்களுக்குள்ள கொலை விழும். அது போக ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சாம்னா இந்த காஸ்ட் பையன் இவனை காதலிக்க கூடாது, இதனாலே இந்த கையில நீங்க இது போன்ற கயிறு கட்டிட்டதுனால இது போன்ற எந்த சம்பவங்களுமே நடக்கல, அப்படித்தானே? எல்லா ஜாதிகளும் அவங்களுக்குள்ள பாதுகாப்பா எந்த பிரச்சனைகளும் இல்லாம இருக்காங்க. இல்ல மேடம், பிரச்சனைகள் நிறைய நடக்குது. பாதி பிரச்சனை இல்லாம வந்து பாதுகாத்துக்கிறாங்க. நம்ம இப்ப நான் ஒருத்தன் தனியா இருக்கணும்னா ஏன் ஜாதிக்காரங்க 4 வந்து கூட்டமா இருக்கும் போது அவங்க கொஞ்சம் விலகி போயிறாங்க, அது ஒரு பாதுகாப்பு. இதனால ஏற்படும் தீமைகள் தான் மேடம் நான் சொல்றேன். சரி, இந்த விவாதத்தை நான் தொடர்ந்து அடுத்த கட்டமாக திரு பாடம் நாராயணன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். இந்த விஷயத்துல நம்ம இந்த தம்பி சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுது, அப்பா அம்மா கண்டிக்கிறாங்க, பள்ளிகளுக்கு தெரியுது, பள்ளிகள் கண்டிக்கிறாங்க. ஆனாலும் இவர் சொல்றாரு சில ஆசிரியர்களை கூட இதுக்கு துணை போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் பதிவு செய்யறாரு. இதை தடுப்பதற்கான முதல் பொறுப்பு பெற்றோர்களிடமா பள்ளிகளிடமா, அதையும் தாண்டி சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டிய அரசாங்கத்திடம்? இந்த தம்பி சொல்றதை பாக்குற போது அவங்க கட்டியிருக்காங்க நான் கட்டுறேன்றாங்கல்ல, நாயகன்ற சினிமா நினைக்கிறேன், அதுல சொல்லுவாரு கமல்ஹாசன் ஹீரோவா இருக்கிற போது அவங்கள நிறுத்த சொல்ல அப்புறம் நான் நிறுத்துறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு தமிழகத்தை இப்போ தள்ளி விட்டுன்றது தெரியற போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது. ஆனா ஆச்சரியம் மட்டும் விஷயம் இல்லை. ஏன்னா காலமாக நம்மளுடைய தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி சாதி என்பது ஒரு ரியாலிட்டி. தொடர்ந்து வந்து சாதிய சுரண்டல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதி இன்னொரு சாதியை சுரண்டி கொண்டிருக்கிறது. சுரண்டுபவர் சுரண்டப்படுகின்றார், சுரண்டப்படுபவர் மற்றவரை சுரண்டு கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கீழே வெங்காயத்தை நம்ம உரிக்க எப்படி புதுசா தோல் வருமோ அந்த மாதிரியான சாதிகளுக்குள்ள உட்சாதிகள் இப்படிதான் வந்து கொண்டிருக்கிறது. தலித்தின் இடத்தாலே தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கு. இப்படி நம்மளுடைய திராவிட இயக்கத்திற்கு அப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து வேற இல்ல இப்ப என்னன்னா இப்ப என்ன ஆயிருதா, நீங்க வந்து அந்த மாணவர்கிட்ட கேக்குறீங்க இல்லையா, மாணவர் என்பவர் அம்புதான். எய்தவர்கள் எல்லாம் பெரியவர்கள், சாதிய கட்சியை நடத்துபவர்கள், வீட்டுல அப்பா அம்மாவே அனுப்புறாங்க, அண்ணனே அனுப்புறாங்க, பெரியவங்களே தானே கட்டி அனுப்புறாங்க, அவர்கள் தானே இந்த அப்பா அம்மா கண்டிக்கிறாங்க. ஆனா நாங்க தான் கேட்க இல்ல, அப்படி கிடையாது. சில இடத்துல கண்டிக்கலாம், சில இடத்துல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து நச்சு கொடுக்கப்படுவது பெரியவர்கள் தான் கொடுக்கறாங்க. இந்த பிரச்சனையே என்னன்னா, நம்மளுடைய அரசியல் வந்து சாதியமயமாய்விட்டது. நமக்கு நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது மத பிரிவினை, சாதிய பிரிவினை. இந்த ரெண்டு தான் திருப்பி வந்திருக்கு. அதுவும் தேர்தல் வர்ற போது மீண்டும் இதுதான் வந்திருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சாராயம் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயமோ அந்த அளவுக்கு இந்த சாதியும் ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் ஆயிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்த காலத்துல திடீர்னு சாதிய அமைப்புகள் நிறைய வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா சென்சஸ் எடுக்கிற போது இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வந்த போது ஒவ்வொருத்தரும் வந்து சாதிய சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாதிக்கும் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, நாங்க கூட்டி பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய மக்கள் தொகையை விட அதிகமா இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. அதற்கப்புறம் இதெல்லாம் ஓய்ந்து போனது, சாதி சங்கங்கள்லாம் பிற்காலத்துல ஓய்ந்து போனது. காலமா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிதான் சாதியை தாண்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக இரண்டும் வந்து சாதியை நம்பி இல்லாத ஒரு சூழல் இருந்தது. பிறகு அவங்க வலுவு குறைய, அவங்களுடைய ஓட் பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, வாக்கு சதவீதம் குறைய அவர்களுக்கு வந்து கூட்டணி தேவைப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மீண்டும் இந்த சாதிய சங்கங்கள் எல்லாமே லெட்டர் பேட் சங்கங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி மக்களை ஒருங்கிணைக்கிற அந்த சாதிக்காரங்களை ஒருங்கிணைக்கலாம் அவங்க ஊக்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவர்களோட கூட்டணி வைக்க ஆரம்பிச்ச அவலத்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடைய நீட்சியா தான் இன்றைக்கு பார்க்கணும். எப்போ வந்து நீங்க வந்து தேர்தலில் வந்து பொதுவான மக்களை மட்டும் நம்பாம இந்த சாதிய சங்கங்களை
நம்ம ஆரம்பிக்க சாதி இருக்கு. இல்ல தமிழகத்துல வந்து ஒரு முன்னேற்றம் நடந்து கொண்டிருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து ஒரே நாள்ல சமூக மாற்றம் நடந்து போயிடுறது இல்ல. பள்ளிகள்ல தான் சமத்துவம் ஆரம்பிக்க வேண்டும். பள்ளிகள் உள்ள படிப்புல புத்தகத்துல நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஓர்குலம் சொல்லிட்டு. ஆனால் அங்கேயே நம்ம வந்து இன்றைக்கு பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறோம். இது எப்படி வந்து இதுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் தான். நீங்க சொல்றது நம்மளுடைய சமூகத்துல ஜாதி மிகவும் ஊறி போய்விட்டது. ஒரு பிரிவுக்குள்ள இல்ல ஒரு பிரிவு இருக்கிறது. அரசியல் கட்சிகள் இந்த ஜாதிகளை பயன்படுத்துறாங்க. சரி, இது எல்லாமே நடக்குது. இதனால ஜாதிய மோதல்கள் அங்கங்க ஏற்படுகிறது. அரசியல் காரணங்களுக்காகவும் சில இடங்களில் ஏற்படுகிறது. இது எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க, எல்லாமே சரி, ரைட், இதெல்லாம் நடக்குது. இதே நான் அப்படியே மாத்தி கேட்கிறேன், இவ்வளவு ஜாதிய பிரச்சனைகள் நமக்குள்ள பாகுபாடுகள் இருக்கிறதுனாலயே ஒருவேளை இது போன்ற அடையாளங்கள் அவர்களுக்கு அவசியமாகிறதோ? இந்த தம்பி சொன்ன ஒரு பாயிண்ட் தான் நான் எடுக்க விரும்புறேன். எங்களுடைய சாதி மக்கள் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நாங்க ஒரு பாதுகாப்பா இருந்துக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கு. இல்ல, நீங்க வந்து சாதி பிரச்சனைகள் பாக்குற போது ரெண்டு விதமா பாக்கணும். ஒண்ணு வந்து இன்றைக்கு இடைச்சாதி சமூகங்கள் முன்னேற துடித்துக் கொண்டிருக்கிற சமூகங்கள் மேல வந்து முன்னேறிவிட்ட சமூகங்களோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் காரணமாக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் சாதிய மோதல்கள் இந்த அளவுக்கு தீவிரமா இல்ல. கீழ வெண்மணி போன்ற ஒரு கூலியை கேட்கிற போது, உயர்த்தி கேட்கிற போது போட்டு எரித்தார்கள் இல்லையா, வீட்டுக்குள்ள போட்டு. அந்த மாதிரி தவிர மிச்சபடி சாதிய மோதல்கள் ஏனென்றால் அன்றைக்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அடங்கி போய் கொண்டிருந்தார்கள். கூழ் குடிச்சிட்டு, கூலிக்கு பதில் கூழ் குடிச்சிட்டு விவசாய வேலை செய்த கூலி தொழிலாளிகள் தான் இருந்தாங்க, விவசாய கூலிகளா தான் இருந்தாங்க. வாய்ப்புகள் வரும் இடஒதுக்கீட்டின் மூலமாக மற்ற விதங்களில் வர்ற போது அப்பொழுது வந்து அவர்கள் வந்து தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்ட ஆரம்பிக்கும் பொழுதுதான் சாதிய மோதல்கள் வருகின்றன. இன்றைக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சாதிகளும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது மற்ற சாதிகளை ஒரு பிரச்சனையா சரி. நீங்க சொல்றது எல்லாமே சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இதுல அரசியல் ஒரு அடையாளப்படுத்திக் கொள்வதில் இல்ல நீங்க எப்படி சொல்ல முடியும்? அடையாளம் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அது பாதுகாப்புன்னு அந்த மாணவர் சொல்றாரு. ஆமாங்க, அப்படி சொல்லிதான் ஒவ்வொருத்தரையும் கொம்பு சீவை விட்டு இந்த சின்ன சிறு 8ஆம் கிளாஸ்ல இருந்து பண்றேன்னா சின்ன சிறு குழந்தைகளுடைய மனதில் கூட விஷத்தை விதைக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை மாற்றுவதற்கு வந்து இன்றைக்கு இருக்கிற பிரதான கட்சிகள் வந்து இன்றைக்கு இந்த கயிறுகளை, திரு நாராயணன், இந்த கயிறுகளை இன்னைக்கு நம்ம மாற்றிடலாம். இதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வரலாம். ஒரு அடையாளம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. நம்முடைய சமூகத்துல ஒருவருடைய பேரை வைத்தே அவருடைய ஜாதியை கண்டுபிடிக்கிற பழக்கம் இல்லையா? இல்லங்க, ஒருவருடைய ஊரை வைத்து ஒருவருடைய பகுதியை வைத்து அவருடைய ஜாதியை கண்டுபிடிக்கிற பழக்கம் இல்ல. சாதி இருந்தாலும் இப்ப நகர்ப்புறமாக இந்த சாதி வேற ஒரு அடையாளமா இந்த கயிறு இல்லைங்க. இப்ப வந்து நகர்ப்புறமாகும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது. மறைமுகமாக அந்த சாதிய பிரச்சனைகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. நகர்ப்புறத்துல இருக்கோம். நம்ம பேச்சு வழக்கிலே பல்வேறு பேரை பார்த்திருப்போம். நம்மளோட பேர் என்னன்னு கேட்பாங்க, ஒரு பேரை சொல்லுவோம், முழு பேர் என்னன்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க. எப்படியோ சாதி இருந்துட்டு சொல்றேன், சாதியை நம்ம ஒழிக்க போறது இல்ல, ஏழ்மையை ஒழிக்க மாட்டோம். ஏழைகளும் மற்றவர்களும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சுணக்கமான சூழல் உருவாக்கணும். அது மாதிரி சாதியை நம்ம ஒழிப்பதற்கு வந்து ஒரு பெரிய பயணம் தேவைப்படுகின்றது. அதற்கான சாதிக்கான தேவைகள் போகும் பொழுது அது போய்விடும். பல்வேறு விஷயங்கள் பழையன கழிதல் போல பல்வேறு விஷயங்கள் நமக்கு தேவைப்படாத போது அது போய்விடுவது போல கல்வி, தரமான கல்வி, சமத்துவமான கல்வி, அர்த்தமுள்ள கல்வி, ஒரு சமூக அக்கறை உள்ள கல்வி எல்லாம் வர்ற போது, வேலை வாய்ப்புகள் பெருகும் பொழுது, சமத்துவம் வர்ற போது இதற்கான தேவைகள் எல்லாம் குறையும் பொழுது அந்த சாதிக்கான தேவைகள் இருக்காது. இன்றைக்கு வந்து ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளேயும் பெரிய அளவுக்கு போட்டி இருக்கிறது. அது வந்து எப்படின்னா அதிகாரத்துக்கு வர வேண்டிய போட்டியாக மாறும் பொழுது அதற்கு வந்து மற்ற பெரிய கட்சிகள் வந்து அதை ஊக்குவிக்கும் பொழுது, கொம்புசு விடும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாதி தலைவருடைய அவருடைய நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் போய் ஒவ்வொருத்தரும் போய் ஏதோ கோவிலுக்கு போற மாதிரி போய் வந்து எல்லாம் செய்யறாங்க. இது எல்லாம் இல்ல, அப்படி செய்வதுதான் பிரிவினை. நீங்க வந்து தேசிய தலைவர்கள் வேற, சாதிய தலைவர்கள், ஒவ்வொரு சாதிக்காரர்களும் நாங்க ஆண்ட பரம்பரைன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து ஒரு நிமிஷம், ஒரு கிடையாது. இல்ல என்னுடைய ஜாதியை நான் வந்து பெருமைப்படுகிறேன் சொல்றதுல தவறு இருக்குமா? இல்லங்க, அடுத்த ஒரு ஜாதி வந்து தாழ்த்தி பேசினாதானே தவறு. இல்ல, எப்படிங்க நான் வந்து உயர்ந்தவன் இல்ல, நான் பெருமைப்படுத்தி பேசுற போதே மற்றவர்களை சிறுமைப்படுத்துற மாதிரி தான் ஒரு சிறுமை. அது எப்படி ஆகும்? நான் நல்லவங்க சொல்றதுனாலே நீங்க கெட்டவர் நான் சொல்றேன். நல்லவன்றது வேற, நான் உயர்ந்தவன் சொல்றது வேற. புரிஞ்சுங்க, நல்லவன் சொல்றது வேற, உயர்ந்தவன் சொல்றது வேற. நான் உயர்ந்த சாதின்னு சொல்ற போதே
மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த சாதி அப்படின்னு ஆகுது. இந்த ஒன்று வந்து இன்னைக்கு அதிகாரத்துக்கான போட்டி திருப்பி ஒவ்வொரு தடவை தேர்தல் வரப்போதும் நீங்க வந்து என்ன ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை கூட ஊடகங்களையும் சொல்லணும். சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு என்ஜினியர் வந்து தலையை துண்டிச்சு கொலை பண்ணப்பட்டார்கள். அதுல உள்ள குற்றவாளியை வந்து முக்கிய குற்றவாளி பல மாதங்களாக அரசு காவல்துறை தேடிக்கொண்டிருந்தது, வலைவீசி தேடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் ஊடகத்தில் வரவால காட்சி அளிக்க முடியுது. ஊடகங்கள் வந்து சமூக பொறுப்பு இல்லாமல் அதெல்லாம் கிடையாது. சமூக பொறுப்பு ஒரு நிமிஷம். சமீபத்தில் பிரான்ஸ்ல வந்து மிகப்பெரிய குண்டுவெடிப்பு தீவிரவாதம் நடந்தது. அங்க எந்த ஒரு ஊடகங்களும் சமூக பொறுப்பு இல்லாம அந்த பாதிப்புகளை நேரடியா ரத்த காட்சியோ எந்தெந்த மதத்தை சேர்ந்தவர்கள் செய்தார்கள் என்றோ எதுவுமே பேசல. பிரான்ஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த சமூகம், தீவிரவாத அமைப்பு என்று அறிவிக்கப்பட்ட எல்டிடிஐ சேர்ந்த திரு பிரபாகரனை சென்று ஊடகங்கள் இங்கிருந்து சென்று சரிங்க நீங்க வந்து இல்ல பல்வேறு வீரப்பனை சென்று சந்தித்தவர்கள் அதெல்லாம் இல்லங்க. இந்த ஒரு விஷயம் அவர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சாருங்கிறதுனாலதான் தவறா எடுக்காதுங்க. டிஆர்பி ரேட்டிங்கா நம்ம வந்து இந்த மாதிரியான குற்றவாளி தேடப்படும் குற்றவாளியை எடுத்து நம்ம வந்து பேட்டி கொடுக்கிற போது நம்ம வந்து இல்ல அது வந்து அதற்கான உரிமைகள் எல்லாம் ஊடகங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இது வந்து சரியான செயலான்னு பார்க்கணும். இது வந்து கட்டாயம் ஒரு பிற்போக்கு செயலாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஊடகங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஊடகத்துடைய குறிக்கோளும் வருமானத்தோடு சேர்ந்து சமூக முன்னேற்றத்துக்கு சமூக மேம்பாட்டுக்கு வேலை செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நாம் செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது அதான் சொல்ல வரேன். ஒரு கொலை செய்துட்டு ஒரு சாதிய வெறி செயலை செய்தவர் வந்து 3 மாதங்கள் தேடப்படுகிறார். அவர் ஊடகங்களில் பேட்டி அளிக்க முடியுது. ஆனால் அரசால வந்து அவரால் பிடிக்க முடியல. இந்த மாதிரியான சமிக்ஞைகள் வந்து என்ன செய்யும்? அப்ப அவருக்கு வந்து அதற்குள்ள வந்து ஒரு ஓட் பேங்க் அவருக்கான ஒரு மக்கள் சேர்ந்துடுறாங்க, திறன் சேர்ந்துடுறாங்க. வீரமாயிருது, வீர செயலா காமிக்கிறோம். இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் டைவர்ட் ஆகும் நினைக்கிறேன். நான் நெல்லையை சேர்ந்த தம்பி கிட்ட தான் நம்ம விவாதத்தை நான் முடிக்க விரும்புறேன். தம்பி, என்னுடைய இறுதியான கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். அதாவது நம்ம தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்களா இருக்கீங்க நீங்க. அந்த மாவட்டம் வந்து தொடர்ந்து தமிழகத்துடைய தென்பகுதி வந்து முன்னேற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. திறமையான உங்களை போன்ற பல இளைஞர்கள் இருக்கக்கூடிய பகுதி. வாய்ப்புகள் எங்கன்னு தேடி இன்னைக்கும் பல்வேறு துறைகளை நம்ம பார்க்கும்போது சிறப்பாக செயல்படுவர்கள் தென் மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றிருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் நம்மளுடைய திறமைகளை யூஸ் பண்ணி உங்களை போன்ற இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்காகவும் பல்வேறு திறமை சார்ந்த வாய்ப்புகளை தேடி போவதற்காகவும் உள்ள விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணுமா? இது போல நான் வந்து என்னுடைய சாதி அடையாளத்தை நான் வந்து ஒரு கயிறா கட்டிட்டு இருக்கேன், நான் வந்து எங்களுடைய சாதியை பாதுகாத்துட்டு இருக்கேன், இதனுடைய பெருமைன்னு சொல்லி அவரு வேற சாதி என்னோட வேற சாதி என்று பிரிச்சு பார்க்கக்கூடிய இந்த விஷயத்திலே உழண்டு கொண்டிருந்தால் உங்களை போன்ற இளைஞர்கள் எப்போது உங்களுடைய திறமையை பயன்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு முன்னேற போகிறீங்க? தம்பி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேடம். இல்ல மேடம், இப்ப காலேஜ்ல இப்ப நாங்க படிச்சு முன்னேறினாலுமே எங்க காலேஜ்ல வந்து படிக்க விட மாட்டேங்காங்க மேடம். இல்ல என்ன படிக்க இதே ஒரு படிக்க விட மாட்டாங்கன்னு யாரு உங்களை புத்தகத்தை பிடிச்சி யாராவது விட்டாங்களா? படிக்காதன்னு சொன்னாங்களா? உங்களை முன்னேறதை யார் தடுக்கிறா? சாதி பார்வைகளை நீக்கி விட்டு பல்வேறு விஷயங்களை முன்னேறதுக்கு யார் தடுக்கிறா? மேடம் இந்த மாதிரி தான் மேடம் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லிட்டு அவங்களே ஏதோ நான் நெல்லையில தான் மேடம் ஒரு கல்லூரியில படிக்கிறேன். அந்த கல்லூரியில இதோட 3வது இருக்கு மேடம் சண்டை. அதே எங்க ஸ்கூலு கிட்ட புகார் கொடுங்க, உங்க பெற்றோர் கிட்ட புகார் பண்ணுங்க, காவல் நிலையத்துல புகார் பண்ணுங்க. இதுக்கான சட்டங்கள் எவ்வளவு இருக்கு? தலைமை ஆசிரியர்கிட்ட மேடம் தலைமை ஆசிரியர்கிட்ட புகார் பண்ணாலுமே அதாவது வந்து கீழ் ஜாதிகளை மட்டும்தான் வந்து போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போறாங்க. அதுக்குள்ள இன்னொரு சமுதாயத்தை வந்து கைது பண்ணாலும் மறுநாளே வந்து விட்டுருதாங்க. இல்ல இது போன்ற தொடர்ந்து பேசுங்க. அந்த ஸ்கூல் வாத்தியார மேடம் தூண்டி விடுறாங்க மேடம். இந்தாங்க போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கண்ணால பார்த்தேன் மேடம். என் கிளாஸ் பையன் தான் மேடம் பிடிச்சாங்க. தூண்டுதல்களுக்கு ஆளாவது யார்? அது போன்ற தூண்டுதல்களை ஏற்றுக்கொள்வது உங்களை போன்ற இளைய சமுதாயத்தினர் தானே. நீங்க அதை ஏற்காம புறக்கணிங்க எப்படிங்க? ஆமா மேடம்.
நீங்க நாங்க இளைய சமுதாயத்தினர் அனைவரும் எந்த சாதியை சேர்ந்தாலும் எங்களுடைய தோழர்கள் சொல்லி இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் நாங்க போட மாட்டோம்னு சொன்னா யாரும் உங்களுக்கு, நீங்க அனைவரும் ஒற்றுமையா இருந்தா யாரும் உங்களை தடுக்க போறோம் மேடம்? அதே மாதிரி எல்லாருமே, எல்லா பசங்க, எல்லா மாணவர்கள் எல்லாருமே ஒத்துமையா போனா நல்லதுதானே மேடம்? அதுதான் நான் கேக்குறேன். அப்படி அந்த மாதிரியான ஒற்றுமைக்காக உங்களை போன்ற இளைஞர்கள் பாடுபடுவீங்களான்னு தான் கேக்குறேன். பாடுபடுவோம் மேடம். நிச்சயமாக அந்த ஒரு பாசிட்டிவான நோட்ல நம்ம இந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம் சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளையும் இதையும் பிரித்து பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை. எப்படி மக்கள் தலைவர்கள் எப்படியோ, அரசு எப்படியோ அவ்வழிதான் மக்கள். இன்றைக்கு ஒரு நெருக்கடி வரும்போது நல்ல ஒரு முக்கியமா நல்ல செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் கூட திடீரென்று அனைத்து சமுதாய தலைவர்களுடைய மாநாடெல்லாம் கூட்டி அவர்களெல்லாம் எடுத்துட்டு, இது ஒரு ஆணாதிக்கமான மனநிலை. இப்போ ஆணாதிக்கம், சாதியம், அரசியல் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இன்னைக்கு கட்சிகள் தான் இதுக்கு முக்கியமான பொறுப்பு. உங்களுடைய கருத்தாக நான் புரிந்து கொள்கிறேன். இந்த விவாதத்தை நாம் நிறைவு செய்தாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன காரணங்கள் கூறப்பட்டாலும், என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும், என்னதான் 100 காரணங்கள் இதற்காக அந்த மாணவர்கள் சார்பில் கூறப்பட்டாலும், இது நிச்சயமாக இது போன்ற சாதி அடையாளங்களை வைத்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு ஏற்கத்தக்க விஷயமாக இருக்க முடியாது. இதற்கான ஒரு சரியான அந்த மாணவர்களை சரியாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கும் சரி, பள்ளிகளுக்கும் சரி, அரசுக்கும் சரி, திரு பாடம் நாராயணன் சொல்வது போல சில அரசியல் கட்சிகளுக்கும் சரி இருக்கவேதான் செய்கிறது. அதை அவர்கள் செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்ப்போம். இத்துடன் இந்த ஆயுத எழுத்து நீட்சி பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த விவாதத்தில் பங்கெடுத்த நெல்லையைச் சேர்ந்த மாணவருக்கும் திரு பாடம் நாராயணன் அவர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.